ஹாய், நான் உங்கள் பவி தீபக். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னொரு விளாக் பாத்தீங்க அப்படின்னா 7 days வந்து ட்ரிப் பிளான் போட்டுதான் கிளம்பிட்டேங்க. இந்த ஒரு 7 days வந்து நமக்கு எப்படி போனுச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பா தான் இருந்துச்சு லைஃப்ல. இப்போ வந்து கிளம்பிட்டோம். இது வந்து மார்னிங் வீவு. உண்மையாவே மார்னிங் வீவ் அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க. எப்பவுமே இந்த மார்னிங் டைம்ல வந்து நமக்கு கிச்சன்லயே டைம் போயிடும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு வானம்லாம் ரசிக்கிறது. அப்புறம் பசி ஆயிடுச்சு. அப்புறம் போற வழியிலே சாப்பிட்டு தான் போனோம். அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரூர் பக்கமா வந்து ரீச் பண்ணிட்டோம். போற வழியிலே வந்து அம்மாச்சி வீடு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அம்மா வீடுங்களா. சரி அம்மாச்சி வீட்டுல போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் போன சலுப்புல வந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க. போயிட்டு பம்பு செட்ல குளிச்சுட்டு வந்தாதான்டா நமக்கு ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுங்க எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். உண்மையாவே இந்த ஒரு கிராமத்து வாழ்க்கைன்னா கிராமத்து வாழ்க்கை தான். அவ்வளோ ஒரு அமைதியா இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாளா வந்து நம்ம ஊர்ல இந்த வண்டியோட சத்தம் ஏதோ ஒரு சலசலம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு சத்தமுமே இல்லாம அவ்வளோ அமைதியா பீஸ்ஃபுல்லா இருந்தது இங்கதான். அப்புறம் போயிட்டு எனக்கு பிடிச்ச வெண்டைக்காய் தான் தொலைவ ஆரம்பிச்சுட்டேன். எங்க அம்மாச்சி வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா தோட்டத்துல வந்து ஏதாவது ஒரு காய்கறி போட்டு வச்சுட்டே தான் இருப்பாங்க. வெண்டைக்காய், கத்திரி, அவரை சம்திங் ஏதோ ஒண்ணு அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே பாத்தீங்கன்னா தோட்டத்திலேயே வந்து போட்டு எடுத்துருவாங்க. அப்புறம் போனோடனே நமக்கு ஒரு வெண்டைக்காய் கிடைச்சிருச்சு. சரி ஓகே, அடிச்சு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லி போட்டுங்க அந்த வெண்டைக்காய் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எப்பவுமே மார்க்கெட்ல வர்ற வெண்டைக்காய்க்கும் இதுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்புறம் என் பையன் வந்து பம்பு செட்ல குளிக்க ஆரம்பிச்சுட்டான். உண்மையாவே இந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. என்னதான் நம்ம பைப்ல குளிச்சாலும் ஷவர்ல குளிச்சாலும் நமக்கு இந்த ஒரு ஃபீல் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து விறகடுப்பு தான். கேஸ் இருக்கும், ஆனா இருந்தாலுமே எமர்ஜென்சிக்கு தான் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பக்கமாக போயிருந்தோம். பட் என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு எல்லா வேலைக்குமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் நான் வந்து சரி ஓகே வாசல்லாம் கூட்டி விட்டு கொஞ்ச நேரம் வந்து எல்லாரும் ஒரு தாயக்கரம் போட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாசல்லாம் கூட்டி விட்டுருந்தேன். அப்புறம் என் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா தாயக்கரத்துக்கு வந்து அந்த கட்டையில வந்து போட்டு வச்சுட்டாரு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அது பயங்கர ஹாப்பியா போயிட்டு இருந்துச்சுங்க. சரி ஓகே, நைட் ஆயிடுச்சு. மணப்பாறைக்குள்ள நைட் டைம்ல போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கிளம்பிட்டேங்க. அப்புறம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் வியூங்க. தீபி இந்த ஒரு மார்னிங் வியூ பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அலார வச்சுதான் எழுந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம்லாம் வந்து எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டுல வந்து சேவல் நிக்குது. சேவல் என்ன பண்ணுனா காலைல 5 மணிக்கெல்லாம் டான் அலாரம் வச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிடும். நாளே என்ன பண்ணுவோம்னா இங்க இருக்கையில வந்து மொபைல் அலாரம் செட் பண்ணிட்டு படுப்போம். ஆனா எங்க அம்மாச்சி ஊருக்கு போனோம்னா அப்படி தேவையே இல்லைங்க. அந்த சேவலே நம்மளை எழுப்பி விட்டுரும். அதுக்கு மேல நம்ம இழுத்து போத்தி படுத்து தூங்கலாம் நினைச்சாலும் நமக்கு தூக்கமும் வராது. ஏன்னா அந்த குயில் கத்துற சவுண்டு, குருவி கத்துற சவுண்டு, காலையில வந்து அந்த கோழியெல்லாம் வெளியே அனுப்பி விடுற சவுண்டு, அப்புறம் மாடு வந்து பால் கறக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நமக்கு தூக்கமும் வராதுங்க. அந்த எழுந்திரிச்சிருவோம் நம்மளே. அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். அம்மாச்சி அத்தையும் வந்து சேர்ந்து சமைச்சாங்க. நாங்க வந்து அம்மாச்சிக்கு அத்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் எங்களால முடிஞ்ச வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து கெஸ்டா போயிருந்தாலும் நம்ம கெஸ்ட் கிடையாதுங்க, அது நம்ம ஊடு தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணாரு. அப்புறம் முட்டைக்கோசு கேரட் வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அதுவே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஸ்பீடா கட் பண்ணுவாருங்களா, அப்புறம் அவர்கிட்டே வந்து கொடுத்துட்டேன்.
நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த முட்டைக்கோஸ் பண்ற விதமே வந்து வேற மாதிரி இருக்குங்க பொரியல்லாம். ஆனா எங்க அத்தையும் அம்மாச்சி பண்ணாங்கன்னா அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ஓகே மலையோட அடிவாரம் வந்து எப்படிதான் இருக்கு, நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டுங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் வந்து நாங்க கிளம்பிட்டோம். நாங்க எல்லாரும் வந்து உண்மையாவே ரொம்ப பயங்கரமா என்ஜாய் பண்ணங்க. ஊருக்கே ஒரு வீடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் எங்க அம்மாச்சி வீடுங்க. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எங்க அம்மாச்சியோட காடு தான். அப்புறம் ஆப்போசிட்ல தெரியுது பாத்தீங்களா ஒரு மலை, அந்த மலையில ஏறலாம் தான் ஃபர்ஸ்ட் பிளான் போட்டு போனதுங்க. அப்புறம் போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் போற வழியில ஒரு குருவி கூடு ஒண்ணு இருந்துச்சுங்க. அந்த குருவி கூடையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். நமக்கு என்னதான் சிட்டில வாழ்ந்தாலும் ஆனா கிராமத்துல உள்ள அந்த ஒரு அமைதியான வாழ்க்கை வந்து சிட்டில கன்ஃபார்ம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஏன்னா வந்து இப்போ கிராமமா இருந்துச்சுன்னா டக்குன்னு வேப்பங்குச்சி உழைச்சி பல்ல விளக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா சிட்டியா இருந்தா பேஸ்ட் வாங்குறதுக்கு போகணும், ப்ரெஸ் வாங்குறதுக்கு போகணும், சோப்பு வாங்குறதுக்கு போகணும், எதுக்கு எடுத்தாலும் கடைக்கு போகணுங்க. ஆனா கிராமம் வந்து அப்படி கிடையாதுங்க. இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடலாங்க. பல்லு குச்சிக்கு பாத்தீங்கன்னா வேப்பங்குச்சி இருக்குது, ஆவாரங்குச்சி இருக்குது, எதையோ ஒன்று எடுத்து போட்டு விளக்கிட்டு போயிடலாம். அப்புறம் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து வேலி போட்டாங்க போல. இது கொஞ்சம் ஷார்ட்கட் ரூட்டுங்க, ஆனா வேலி போட்டாங்க. அந்த வேலியில குடிச்சுதான் வந்தோம். இதுதான் வந்து அந்த மலையோட அடிவாரங்க. கிட்டத்தட்ட மலையோட அடிவாரம் பக்கமா வந்து ரீச் பண்ணிட்டோம். அப்புறம் இவங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்ச தாத்தா தான், சப்போட்டா பறிச்சிட்டு இருந்தாங்க தாத்தா. அப்புறம் தாத்தாட்ட வந்து சப்போட்டா கேட்டோம். தாத்தா 2 சப்போட்டா கொடுத்தா திங்கிறதுக்கு அப்படின்னு கேட்டோம். அவங்களும் கொடுத்தாங்க. சாப்பிட்டு போட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இடையில வந்து ஒரு ஆறு மாதிரி ஒண்ணு இருக்குங்க. அந்த ஆத்துல வந்து இறங்கிதான் மேல ஏறுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏறி போயிட்டு மலையோட அடிவாரம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நமக்கு வீட்டுல இருந்து இந்த மலைக்கு போறதே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரெக்கிங் போற ஃபீல் தான் இருந்துச்சுங்க. அப்புறம் அதையும் போய் நல்லா சுத்தி என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். போய் அப்புறம் எல்லாருமே ரெடி ஆயிட்டு பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி போட்டுங்க வீட்டு பக்கத்துல உள்ள கோயில் தான் போனோம். ஃபர்ஸ்ட் பெரியகாந்தி அம்மன் கோயிலுங்க, அடுத்து வந்து பொன்னர் சங்கர் கோயிலுங்க. ஆல்ரெடி இதோட வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாத்துக்கங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பின்ல வந்து கமெண்ட் பண்றேன், பாத்துக்கங்க, பின் பண்றேன். அப்புறம் நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா ரயில்வே கேட் போட்டாங்க. அப்புறம் ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சுங்க. என் பையனை கூப்பிட்டு காட்டும் பயங்கரமா குதியாட்டம் போட்டான். அப்பா ட்ரெயின் அப்படின்னு பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். வீட்டுக்கு போற வழியிலே பாத்தீங்கன்னா நாங்க விராலிமலை வழியா தான் வந்து ஊருக்கு போற மாதிரி இருக்கும். அந்த ஒரு முருகன் கோயிலும் பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு முருகன் கோயில். ஆனா நாங்க பிளான் போட்டு போனது இந்த முருகன் கோயிலுக்கு தாங்க. ஆனா நாங்க போற டைம்ல வந்து நட சாத்திட்டாங்க. இது ஓப்பனிங் டைம் பாத்தீங்கன்னா காலைல 6 to மதியம் 1:30 இல்ல 1 மணியான்னு தெரியலங்க. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து சித்தனவாசல் வந்து ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க 7 days வந்து ட்ரிப் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் வீடியோ தான் போட்டிருக்கேங்க. சித்தனவாசலும் பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க. ஒரு பாட்டுல கூட வரும், சித்தனவாசல் ஓவியம் வச்சு ஒரு பாட்டு கூட வரும். பட் மறந்துட்டு அது என்ன பாட்டுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பார்க்க வெறும் பாறை மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா ஏறி பார்த்தாதான் ஐயோ சாமியா முடியலடா, எதுக்குடா ஏறணும் அப்படின்ற மாதிரி ஆகி போச்சுங்க. அந்த அளவுக்கு மூச்சு வாங்கிருச்சு. அப்புறம் சைட்ல இப்ப வந்து இது போற வழி பாத்தீங்கன்னா சமர் படுக்கை. இந்த சமர் படுக்கைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன்னா தண்ணியில இருக்கு பாத்தீங்கன்னா, தண்ணி வந்து வெளியே வரும்போது நம்ம கால்லாம் வலிக்கி விடுது. அப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். இந்த ரயில்வே கேட்டுக்கும் நமக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்ம எங்க போனாலும் ரயில்வே கேட்டை போட்டு வச்சிடுறாங்க. நம்ம நின்று பொறுமையா வெயிட் பண்ணி ட்ரெயினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போற மாதிரி இருக்குது. அப்புறம் மறுநாள் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துலயே உள்ள ஒரு சிவன் கோயில் தான் போயிருந்தோம். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல வந்து சொல்லியிருப்பேன் இந்த சிவன் கோயிலை பத்தி. உண்மையாவே பாத்தீங்கன்னா ஒரு 4500 வருஷம் பழமையான கோவில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தஞ்சாவூரை விட ரொம்ப பழமையான கோயிலுங்களாமா இது. அப்புறம் இந்த கோவில் பாத்தீங்கன்னா கொனடார் கோவில் சொல்லுவாங்க. இதோட மண்டபம் பாத்தீங்கன்னா சும்மா பிரம்மாண்டமா கட்டி வச்சிருந்தாங்க. உண்மையாவே பார்க்க அவ்வளோ ஒரு வியப்பாதான் இருந்துச்சுங்க. நம்ம என்ன சொல்ற தஞ்சாவூர்ன்ட்டுங்க, தஞ்சாவூரோட ரொம்ப பெரிய கோவில் தான். என்ன தஞ்சாவூர் வந்து நல்லா பெருசா கட்டி இருக்காங்க, இந்த கோவில் வந்து சிம்பிளா கட்டி முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் வந்து வித்தியாசங்க. அப்புறம் பாக்குறதுக்கே அவ்வளோ வியப்பா இருந்துச்சுங்க. எப்படா அந்த கோவில்லாம் கட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் தோணுச்சு.
அப்புறம் இங்க வந்து போட்டோ ஷூட்டு வீடியோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அனுமதி கிடையாது. அப்புறம் சிவபெருமானையும் கும்பிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து ரொம்ப பெருசா இருந்தாருங்க. அந்த விநாயகரை கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். இந்த கோவில் பாத்தீங்க அப்படின்னா பல்லவர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோவில் அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு பிளேஸ்ல வந்து எழுதி வச்சிருந்தாங்க. அப்புறம் கோவில வந்து இவ்வளோ பிரம்மாண்டமா கட்டிட்டு இந்த கோவில கட்டினவருக்கு ஒரு சிலை ஒண்ணு வச்சிருப்பாங்க பாருங்க. கோவில் ஓரத்துல யாருக்கும் சிலை வைக்கிற மாதிரி சின்னதா சிலை வச்சிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா தஞ்சாவூருங்க. அடுத்த நாள் ட்ரிப்பு 7 days ட்ரிப்ல 1 by 1 ஒவ்வொரு கோவிலுக்கா போயிட்டு வந்துட்டு இருந்தோம். எங்க வீட்டுல இருந்து இந்த கோவிலுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் தான். ஆனா இந்த கோவிலுக்கு வந்து நான் போனது கிடையாது. ஏன்னா மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்குமே எங்க வீட்டுல வந்து ஒரு பயங்கர ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எங்கேயுமே வந்து வெளியவே அனுப்ப மாட்டாங்க. சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, நான் 2 வீலர்ல கூட போனது கிடையாது. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட் கூட வெளி உலகம்னா என்ன, வெளி உலகத்துல ஆளுங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எப்படி பழகணும் எல்லாமே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் கத்துக்கிட்டது. நான் அப்புறம் இப்ப தஞ்சாவூர் தான் வந்திருந்தேங்க. உண்மையா அவ்வளோ ஒரு வியப்பா இருந்துச்சுங்க. நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் பயங்கர மூலடா சாமி அப்படின்ற மாதிரி நினைச்சேங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா கட்டி வச்சிருக்கிறாங்க கோவிலு. இந்த கோவில் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். யுனெஸ்கோல கூட பாரம்பரிய சின்னமா இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் வந்து வாங்கியிருக்குது, அவார்டெல்லாம் வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி அங்க ஒரு போர்டு வந்து வச்சிருந்தாங்க. அப்புறம் நாங்க போனது பாத்தீங்கன்னா இந்த ஒரு சரஸ்வதி மஹால் தாங்க. இங்க வந்து பழங்காலத்துல யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. அந்த ராஜாவோட போட்டோஸ் முதற்கொண்டு, அப்புறம் இந்திரா காந்தி இவங்க வந்து வந்திருப்பாங்க போலங்க, இந்த மேடம் வந்து வந்திருப்பாங்க போல கோயிலுக்கு. அப்புறம் இது எல்லாமே பழங்காலத்துல யூஸ் பண்ண திங்ஸுங்க. சாமி வாங்க அவ்வளோ பிரம்மாண்டம் இருந்துச்சு. எப்படி அந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணுச்சு. அப்புறம் நாங்க போன பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா நார்த்தாமலையில உள்ள முத்துமாரியம்மன் கோவில் தான் வந்து போயிருந்தோம். அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வருஷம் பாத்தீங்க அப்படின்னா முத்துமாரியம்மன் கோவில பங்குனி மாசம் வந்து நோம்பி நடக்கும். ஒரு வருஷம் கூட வந்து நாங்க மிஸ் பண்ணாம எல்லா வருஷமும் நோம்பிக்கு போயிடுவோம். இதோட ஃபேவரட் கோவில். அடுத்து வந்து ஜம்புலிங்கேஸ்வரர், இவர் அங்கதான் இருக்கிறாரு. இன்னொரு கோவில் தான் பாத்தீங்கன்னா பழங்காலத்து கோவில், ஆனா கொஞ்சம் பராமரிப்பு இல்லாம இருந்துச்சு. அடுத்த நாள் நாங்க போன ட்ரிப் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவில் தாங்க. எப்படிதான் இதெல்லாம் வந்து கட்டினாங்கன்னே தெரியல. வாயில வந்து வார்த்தை வர்ணிக்கவே வார்த்தை இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ பெருசா இருக்கு கோவில் எல்லாமே. அந்த காலத்துல மனுஷங்களை வச்சுதான் இவ்வளோ பிரம்மாண்டமா கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. சொன்னாலும் கூட நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்குது. எப்படா அதெல்லாம் பாசிபிள், எப்படா சாத்தியம் அப்படின்ற மாதிரிதான் தோணுது. கிட்டத்தட்ட அந்த காலத்துல உள்ள மனுஷங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9 அடி 10 அடி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது வந்து கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு தான் வந்து எல்லா கோவிலுமே இருக்குதுங்க. நம்ம இப்ப கட்டுற கோவில்லாம் வந்து சின்னதா தான் இருக்குது. ஆனா அந்த காலத்துல கட்டின கோவில் தான் பல அடி ஒசரம் வந்து அவ்வளோ ஹைட்டா இருக்குது. அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு ஸ்ரீரங்க பெருமானை பார்த்துட்டு ரங்கநாதரை பார்த்துட்டு அப்புறம் மனசு திருப்தியா தான் வீட்டுக்கு கிளம்புனங்க. இப்ப பார்த்தோம்னா போய்கிட்டே இருக்கு பாத்தீங்களா. எந்த கோபுரத்து வழியா உள்ள போறோம், எந்த கோபுரத்து வழியா வெளியே வர்றோம் அப்படின்ற மாதிரி நமக்கு இப்ப வரைக்கும் தெரியாதுங்க. எத்தனையோ டைம் நானும் போயிருக்கேன் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு. ஆனா வந்து இந்த டைம் போன மாதிரி நான் லைன்ல வெயிட் பண்ணதே கிடையாது. ஏன்னா வந்து ரொம்ப நேரமா நம்மள வந்து லைன்ல நிக்க வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த ஒரு மண்டபத்துக்குள்ள பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து அலோடு கிடையாதுங்க. ஆனா நான் சரி ஓகே போய் பார்க்கலாம், எப்படிதான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம். இதுவும் பாத்தீங்கன்னா நிறைய தூணெல்லாம் வந்து கட்டி வச்சிருந்தாங்க. எதுக்கு இந்த தூண்லாம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரியல. அங்க உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த காலத்துல வந்து நிகழ்ச்சிகள் ஏற்பாடெல்லாம் வந்து இந்த இடத்துலதான் நடந்திருக்கும், சோ அதுக்காக கூட கட்டி வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து அன்னதான வெயிட்டிங் ஹாலுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அதாவது அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு வந்தோம். அந்த ஸ்ரீரங்கநாதரே பாத்தீங்கன்னா எங்களுக்கு அன்னதானம் கொடுத்த மாதிரி தோணுச்சு. அடுத்து வந்து திருச்சியில ஜம்புலிங்கேஸ்வரர் கோயில் தான் போயிருந்தோம். அங்க வந்து வீடியோ வந்து எடுக்க வந்து அலோடு கிடையாதுங்க. பட் ஓரளவுக்கு வந்து வெளியே அவுட் சைட் லுக்ல மட்டும் வீடியோ எடுத்துட்டு வந்து வந்துட்டோம். ஸோ நீங்க யாரெல்லாம் வந்து இது மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. எத்தனை பேர் வந்து இது மாதிரி கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பாய்.